வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி மார்க்கெட் காலையில் எப்படி ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி மாதிரி அதே பாருங்கள். -71 இப்படியே இறங்கின்னு போனால் என்ன ஆகுது? ஏதோ 4 காசு சம்பாதிக்கலான்னு தான் ஜனங்க வராங்க. ஆனால் இது ஒன்றும் 1 இயருக்கு பாருங்கள் எவ்வளோ, 825 பாயிண்ட்டு மைனஸில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? 1000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? கையில் 800 பாயிண்ட் போச்சுன்னா மீதி 200. 1000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 200 தான் இருக்கும் போல். அந்த மாதிரி ஒரு வருஷமாக இந்த நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த லெவலில் தான் போயின்னு இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா -75 அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது. ஓகே, கடந்த 5 நாளாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் 48, ஒரு மாதத்தில் 148. ஆனால் 1 இயரில் எடுத்து பார்த்திங்கன்னா 800 பாயிண்ட் வந்து கம்மியில் போயின்னு இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டி எதனால் கம்மியாகி போயிட்டு இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, யார் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஆளை சொல்லிவிடுங்கப்பா ட்ரம்ப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அப்படி தான் இருக்குது. அவர் நியூஸ் எடுத்தாலே பாதி நேரம் ஓடிடும் போல் தருது அந்த ஆள். ஓகே, அவர் ஏதோ இப்போ வேறு பிளான் பண்ணியிருக்கிறார் போல். ஒரு 2 லட்சம் யூஎஸ் விசாவை B1 B2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். எப்படின்னா, இப்போ வந்து ஏதோ பிரச்சனை நாட்டில், இல்லாட்டி ஃப்ரீ விசாவில் ஏதாவது வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ ஃப்ரீ விசாவில் வந்துட்டு அங்கே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கலான்றதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷன். அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம்ன்ற பிளானில் இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் டூரிஸ்ட் விசா மாதிரி போயிட்டு பர்மனெண்ட் ஆகலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு காலி பண்ணார். அடுத்தது நம்ம கனடா. ஓகே, பங்காளிங்க மாதிரி இருந்தாங்க போல் ட்ரம்ப். அதை கனடாவும் யூஎஸும் அவங்களுக்கிட்டேயும் போய் தலை மேலே கை வைக்கிற மாதிரி 50% டேரிஃப் போட்டிருக்கிறாரு. ஓகே, இந்த கலர் நல்லா இல்லைல்ல, ரெட் கலர் போட்டுப்போம். ஏன்னா இந்த ஆளை பற்றி பேசுகிறதுக்கு. ஓகே, ரெட்டு தான் கரெக்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50% டேரிஃப் போட்டுக்கிறாரு. எதுக்குன்னா, கனடாவிலேருந்து பொருள் ரெடி பண்ணி அவங்களுக்கு எடுத்து போய் எதெல்லாம் விற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 50%. கனடா என்ற ஒரு ஸ்டேட்டை இல்லாத பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பேசுவார் வாய்ஸ் ஓடால் வீரர் அப்படின்ற மாதிரி கதையாக ஊரில் இருக்கிறவனெல்லாம் சண்டைக்கு இழுத்துன்னு உட்காந்துக்கிறான். இவர் பார்த்தீங்கன்னா $50,000 ஸ்பேஸ் எக்ஸில் போயிட்டு ஓகே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறார். ஜூன் மாதம் ஐபிஓ லிஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா, 23/23. ஓகே, ஸோ ஊர் எல்லாரையும் ஒரு பக்கம் போக வச்சுட்டு இவர் நல்லா அருமையாக சம்பாதிக்கிறார். நம்மளெல்லாம் மட்டும் போகிற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி இவர் வாங்கி வச்சுட்டு திருப்பி மேலே போனோன்னு விற்றுக்குவார் போல் தருது. அதுதான் ட்ரம்ப் பண்ணின்னு இருக்காரு. ஓகே, இந்த நியூஸ் ட்ரம்ப் நியூஸே படித்தோம்னா ஒரு பட்டு நியூஸ் இருக்கும். ஓகே, அவர் இஷ்டத்துக்கும் ஏதாவது பேசின்னு க்ரூட் ஆயில் இன்றைக்கி சேங்ஷன் பண்ணியிருக்கிற ஈரானுக்குன்னு போட்டு அவர் இதே பாதி நேரம் ஓடிடும். ஓகே, இண்டல்கோ காப்பர் அசால்ட்டாக இறங்கியிருக்கும் இன்றைக்கி. ஏன் சொல்லுங்கள்? ஆஃபர் ஃபார் சேல். அது விற்றதே $500, 520 மேலே சம்திங். இவங்க 514 வந்து போட்டால் அது என்ன கதை சொல்லுங்கள்? 537 கரெக்டாக. அது கூட இன்றைக்கி 36 குறைக்கவே தான். ஓகே, 540 மேலே இருந்தது ஸ்டாக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, 2.9 crore ஷேர்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் திறக்கிறாங்க. அதுவும் 514. அப்போ வாங்கினவங்கலாம் என்ன ஆகும்? ஓகே, ஸோ அது எப்படின்னா, ஆஃபர் ஃபார் சேல்னால் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் வாங்கி வச்சுருக்கிற ஷேர்ஸோ இல்லாட்டி ஒரு ப்ரொமோட்டர் வாங்கி வச்சுருக்கிற ஷேர்ஸோ, அது வந்து அவங்க வந்து விற்றுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் மார்க்கெட்டுக்கு என்ன பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? மார்க்கெட்டுக்கு நேராக ஒன்றும் அது லாபம் வரப்போகிறதில்ல, கம்பெனிக்கு லாபம் இல்லை. யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம். இப்போ ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறான், நான் வச்சுங்கிற ஷேரை நான் விற்றேன்னா கம்பெனிக்கு லாபம், எனக்கு லாபம் இல்லையா? அந்த மாதிரி கதையா? இவன் வந்த வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி 514 விற்கிறான். அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஏறும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6-7% இறக்கி விட்டுருக்குறாங்க. இது இன்னும் எவ்வளோ தூரம் இறங்கும்? ஓகே, அதனால் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, அதனால தான் இந்துஸ்தான் காப்பர் வந்து இறங்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போர்ஸ்ன்ற கம்பெனியை 100% ஷேர்ஸ் வாங்கிட்டாங்க அவங்கக்கிட்டேருந்து. ஓகே, யூரோவில் 1.25 பில்லியன் ஓகே டீலு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது
டிசிஎஸில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் ஒரு கம்பெனியை வாங்குறது. பட் இது கணக்கு என்ன வரும், செலவு பண்ணுற மாதிரி தான் வரும். அந்த வாங்கின கம்பெனி சம்பாரித்து அதுக்கப்புறம் கொடுத்து அதில் லாபம் வந்தால் ஓகே. பட் இன் ஃப்யூச்சரில் ஓகே இதுக்கு வந்து லாபம் வரும், அதுக்காக அப்படி நினைக்கலாம். ஓகே. ஸோ டிசிஎஸ்க்கு ஒரு ஆட்டோமேட்டிவ் கம்பெனி, அதில் ஐடி செக்டர்ஸ் வந்து டிஜிட்டல் ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போது டிசிஎஸ்ஸு இப்போதைக்கு என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஓகே இங்கே இறங்கி தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் சொன்னோம், இது வாங்கிட்டாங்கன்றதால ஒரு சந்தோஷமான நியூஸ்ன்றதால் குடு குடு குடுன்னு ஓடி போய் வாங்குறதுல பாடுறா அவனுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குதுடா டீலு அப்படின்னா, அப்பா அவன் கம்பெனி வாங்கினான். இப்போ நம்ம கூட ஒரு கடையை விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ரிலையன்ஸ்காரன் போய் வாங்கிறதுக்கு போகிறான். அது இவனோட பெரிய கம்பெனியாக இருக்கிறத வாங்குவான், அவனோட சின்னதாக இருக்கிறவன் இல்லை லாஸ்ட்டில் போகிறத வாங்கி அதுக்கப்புறம் அதை மேலே கொண்டு வருவான். அந்த மாதிரி லாஸ்ட்டில் போகிறத வாங்கும்போது உங்களுக்கு எப்படி லாபம் வரும், அதுக்கப்புறம் அது வியாபாரத்தை பெருக்கின பிறகு வரும். அந்த மாதிரி கதையாக தான் இது. ஓகே. அண்ட் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 மெட்ரிக் டன் அமோனியா ஸ்டோரேஜ் டெர்மினலை, அதாவது 525 கோடி ஓகே அவங்க பிஸ்னஸ்க்குள்ளே சப்சிடிக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஓகே. அதாவது இவங்கிட்ட இருந்து அவனுடைய ஆளுங்கக்கிட்டேயே எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் இந்த கம்பெனிக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, வெளியெல்லாம் எதுவும் கொடுக்கல. இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால 2 பேர் தனித்தனியாக அங்கேருந்து வர்றதால ஸோ இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ஒரு ₹2 ஏறி இருக்கிறது. பட் இது வந்து கன்சால்டேட் ஆகின்னு இருக்குது. இது இப்படி பார்த்தோம்னா ஓகே. ஸோ மேலே போனது திரும்ப இதை வந்து போயிருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இது மேலே போகிறதுக்கு உண்டான வழி. ஓகே. ஸோ இது பேரலாக என்ன சொல்கிறது, இது பார்த்திங்கன்னா இது கட் பண்ணாமல் போய் நின்றுருக்கான். ஓகே. அதேமாரி மேலேயும் பார்த்திங்கன்னா இப்படி வச்சோம். ஸோ இங்கேயும் இங்கே வந்தால் தொட்டுட்டு போயிருக்கான் கரெக்டாக, இப்படி வச்சுக்கணும் சும்மா. ஸோ இப்படி வர்றது திரும்பி வர்றது திரும்ப போகிறது திரும்ப வர்றது, இப்போ இப்படி வந்து இப்போ மேலே தொட முடியாமல் ஓகே இப்படி இருக்கிறது. அதுக்கு இது போகுதா இல்லை மேலே போகுதான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் நீங்கள். ஓகே. ஆனால் அவனுடைய நியூஸ் இன்றைக்கி அவன் கம்பெனியில் என்னான்னு சொல்லிட்டு இதுதான் இருந்தது. அடுத்தது பிரமல் ஃபினான்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர் நிறைய விற்க தொடங்கியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து ₹2,102 ஃப்ளோர் ப்ரைஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்க 2,100 கோடியை வந்து திரட்டணுமாம். அதனால் இது ஓகே. ஸோ அது வந்து ஷேர் வந்து அவங்க அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் பெருசாகிப்போம், ஏன்னா என் கண்ணும் தெரியல வயசாகுதுல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரமல் ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக வேணுன்றதால அவங்க ஷேர்ஸை வந்து நிதி திரட்டுறதுக்கு பார்க்குறாங்க. இன்னொன்று ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து யூபிடா இதை கூட வந்து அவங்களுக்கு கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸில் 335 கோடி ஓகே இந்த கேஸில் இவங்களுக்கு சாதகமாக வந்திருக்குது. ஓகே. ஸோ ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சாதகமாக கேஸ் வந்துடுறதுக்கு, அதனால் கொஞ்சம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ₹8 இட் மீன்ஸ் 2.89% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே. அட்லீஸ்ட்டு அடி வாங்கினவனை அடி கொடுத்தவன் 2 பேரும் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் ஜெயிச்சுக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஃபார்மாக கப்பு கையில் கொடுத்துட்டாங்கன்னா இவன் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவன் ஏற்கனவே இறங்கி தான் இவ்வளோ தூரம் இருக்கிறான். ஸோ ஆல்ரெடி இது வந்து இப்படி போயிருக்கான். இது இங்கேருந்து பிச்சின்னு போச்சுன்னா கொஞ்சம் சரக்குன்னு போவான் இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். ஓகே. அண்ட் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, தாராள மனசோட 70% வேரியல் பே வந்து இந்த சேலஞ்சிங் டிமாண்ட் என்விரான்மெண்ட்லேயும் இந்த என்விரான்மெண்ட்டில் ரொம்ப லாபமே தராத நேரத்துலையும் கொடுத்துருக்குற வள்ளல். ஓகே. அந்த எம்ப்ளாயீஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அந்த அமௌண்ட்டை எங்கேருந்து எடுத்து கொடுத்தாங்க, மறுபடியும் ஷேரில் குறையுமா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் ஒரு 350 கோடி ஓகே மில்லியன் வந்து டாலர் வந்து, அதாவது 5.8% நல்லா கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க.
கட்சி HDFCக்கு அப்புறம் இவன் வந்துடுவான் போல்றது விட்டா மேலே நல்லா அவன் அங்கேயே உக்காந்துன்னு. அண்டு சுஸ்லான் குரூப் வந்து அவங்க வந்து ஆந்திராவில் ஒரு பிளான்ட் போட போகிறாங்க. ஓகே, 1325 மெகாவாட்டில் நியூ விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தயார் பண்ண போகிறாங்க. ஓகே, அனந்தப்பூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாபம் வரணும். கரெக்டாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணாலே என்ன அர்த்தம், செலவு. எக்ஸ்பேண்ட் பண்ண ஒன்று வியாபாரம் லாபம் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால் இனி வரப்போகிறதுக்கு லாபம் வரணும். பட் அதுக்கு இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம். ஓகே, சுஸ்லான் வந்து எப்படி இருக்காங்க, சுஸ்லான் எனர்ஜி கொஞ்சம் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு தாண்டிக்கு வராமல் இருந்தால் ஓகே, இங்கேருந்து திரும்ப போச்சுன்னா ஃபைன்னு பார்க்குற லெவலில். இல்லையா, இன்னும் இறங்க போகிறேன். ஓகே, மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், உனக்கு இந்த மெரினாவை என்ன சொல்கிறது, இந்த எண்டு வந்து காட்ட போகிறேன்ற மாதிரி இங்கே வந்து காட்டிட்டு திரும்புகிறானா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வீக்லியில் போய் பார்த்தோம்னா இந்த டூப்பில் இது வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்கு திரும்ப இல்லாட்டி போனால் இங்கே வந்து போகணும். கரெக்டாக 41க்கு இல்லையா, இங்கேருந்து இந்த 46க்கு இங்கே திரும்ப. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக க்ரீன் தான், செல்லர்ஸ் தான் காணும். இங்கே பையர்ஸ் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் காணவே காணும். ஓகே, அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால் நியூஸ் விட்டுட்டான்றதுக்காகவே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பார்த்துட்டு நீங்கள் உடனே ஓடாதீங்க எந்த நியூஸ் பார்த்தாலும். ஓகே, உடனே விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ அவனுங்களே கூட மேலே போக இருந்ததை விற்று கடாசத்துக்காக கூட என்ன சொல்கிறது, நியூஸை காசு கொடுத்து கூட பரப்புகிறாங்க. அண்ட் கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து என்ன சொல்கிறது, சிங்கப்பூர் பேஸ்டு ஹோலி ஓன்ட் சப்சிடரி அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னுங்கிறாங்க கோல் இண்டியா. ஸோ இப்படியே இருந்தால் எப்படி, நிலக்கரி இல்லை இப்படியே வந்து நின்றா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் விஷால் மெகா மார்ட்டு, நான் கூட அப்பப்போ போய் துணி எடுத்துருக்குறேன். விஷால் இப்போ நீங்கள் சிட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஊர்லெலாம் கிராமத்தில் இருக்குது, அது சிட்டிங்களில் இருக்கும் விஷால் மெகா மார்ட்டுன்னு. ஓகே, ஸோ எல்லாமே விற்பாங்க, பிஸ்கெட்டு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஓகே, துணி எல்லாம். ஸோ அது மாதிரி விற்கிறவங்க அவங்களுடைய மேனேஜர்ஸ் சிஇஓ வந்து மாற்றலை. அந்த மாற்றலைன்ற ஒரு காரணத்துக்காக ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும் அந்த கம்பெனி. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். மேனேஜர் மாற்றினா திருப்பி அவன் எம்ப்ளாயை மாற்றுவான், அவனுக்கு பிடிச்சவனை போடுவான், திருப்பி அவனுக்கு எடுத்த மாதிரி மாற்றணும், இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இப்போது ஆல்ரெடி இருக்கிற மேனேஜிங் டைரக்டரையே வந்து வச்சுருக்கிறதால நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் டேர்மில். ஸோ அதனால் விஷால் மார்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே கொஞ்சம் இப்படி போச்சு. ஓகே, அன்றைக்கி நேற்று அதனால் அப்படி போச்சு. சரி, நம்ம சொன்ன மாதிரி இப்படி பெரிய கேண்டல் வந்தால் கொஞ்சம் இறங்கி தானே இருப்பான். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தவன் எவனா வந்து வாங்கணும் புக் பண்ணுவானா இல்லையா ப்ராஃபிட்டா. நம்மளை மாதிரி மக்கு மாதிரி அப்பா போவோம் மேலே போவோம்னு சரி உக்காந்துட்டு டைன்னு திருப்பி மறுபடியும் அதோட மேலே போவோம், இறங்கும் போது வாங்காமல் விற்காமல் இப்படியே இங்கேயே வரைக்கும் எடுத்துன்னு வந்தால் வாங்கின இடத்துக்கே கொண்டாந்து விட்டுட்டு திரும்ப இது பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஓகே, இங்கே வாங்கினவனாவது புத்திசாலித்தனமாக இங்கே விற்கிறான், அதனுடைய இது வேலை வருது. இன்னொன்று அது எதனால் ஏறிச்சுன்றது இதுதான். ஓகேங்களா, அதனால் எந்த ஒரு கம்பெனியும் நல்லபடியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க போல கவர்மெண்ட்டு. ஆஃபர் ஃபார் சேலை போட்டு அப்பாடியே எறா இது கொஞ்சம் ஏறிட்டு இருக்குது, இப்போயே நம்ம துட்டு எடுத்துக்கினா தான் உண்டு, இல்லைனா மக்கள் விற்று அவன் ஏற்றுக்கு போகிறான் காசை அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா இருந்த ஊரும் 4 போலீஸுன்ற கதையாக அந்த மாதிரி போயின்னு இருக்கிறது. ஓகே, இதுதான் இன்றைய முக்கிய தகவல்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.